கர்த்தர் நமக்கு இந்த 2025 வருஷத்தின் 2வது மாதத்தை மிகவும் ஆசீர்வாதமான ஒரு மாதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த பிப்ரவரி மாதத்திலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் இன்னும் ஆழமாக அதிகமாக தியானிக்கிற ஒரு நாட்களாய் இந்த விசேஷ ஜெப நாட்கள் இருக்கிறது. ஸோ இந்த நாளிலும் கூட நாம் தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஒரு விசை தியானிக்க போகிறோம். ஏசாயா 55:11 வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஸோ இந்த வசனத்தை தான் தேவன் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள், எவ்வளவு அன்பான தேவன். ஸோ இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், தேவன் அனுப்புகிற வசனம், தேவன் நமக்கு அனுப்புகிற அந்த வார்த்தைகள், அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிறதா இருக்கிறது. ஸோ தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பி அந்த வார்த்தைகளை அனுப்புகிறாரோ அந்த வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் செயலாக அது செய்து முடிக்கப்படுகிறது என்பதை தான் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் ஒழுங்கற்று வெறுமையாக இருளாய் கிடந்த அந்த பூமியை தேவன் எப்படி அழகாக ஒரு பிரயோஜனமான ஒரு ஆசீர்வாதமான பூமியாக உருவாக்க விரும்பினாரோ அப்படியாக அவர் அனுப்பின வார்த்தைகள் அதை உருவாக்கி சிருஷ்டித்ததை நாம் அதில் வாசிக்கிறோம். ஸோ தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அவருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு அனுப்புகிறார். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்து முடிக்கிறதா இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆரானில் குடியிருந்த ஆபிரகாம், அவர் அமைதியாய் அந்த இடத்திலே இருக்கிறார். ஆனால் அவரை கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு சென்று அவரை அங்கு தங்க வைக்க, அவருடைய சந்ததிக்கு ஒரு இடமாக அதை மாற்றி அமைக்க தேவன் விரும்பினார். ஸோ அதை அவருடைய வார்த்தையில் அவர் சொல்லுகிற காரியம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களில் நாம் அதை பார்க்க முடியும். ஆரானில் இருந்த ஆபிரகாமை, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பன் தாய் குடும்பத்தை விட்டு நான் சொல்லும் இடத்துக்கு போ என்று சொல்லி அந்த வசனங்களில் அவர் சொல்லுவதையும் ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் அந்த கானானை கொடுக்க விரும்பினார். இந்த வார்த்தைகளை அனுப்பி அவனை அந்த இடத்திற்கு கொண்டு சென்றார். ஸோ அவன் கானான் தேசத்தில் அவன் அந்த சந்ததியும் குடியேறும்படியான ஒரு காலங்களில் அவர் உருவாக்கி கொடுத்தார். அதே போல இந்த இடத்தில் பார்க்கிறோம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஆடு மேய்த்து கொண்டு தேவனை துதித்து கொண்டு அந்த இடத்தில் இருந்த அந்த தாவீதை இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்ற தேவன் விரும்பினார். அதற்காக அந்த வார்த்தைகளை, இவன்தான் நான் அழைத்த மனிதன், இவனை அபிஷேகம் பண்ணு என்று சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் சொன்ன பொழுது அந்த இடத்தில் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாக மாறினதை அந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல மோவாப் தேசத்தின் பெண்ணான அந்த ரூத் தாவீதுக்கு கொள்ளுப்பாட்டியாகும் ஒரு ஸ்தானத்துக்கு கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அவளை அப்படியாக அழைத்து கொண்டு வந்து மாற்றினதை நாம் பார்க்கிறோம். ஸோ எஸ்தர் என்கிற அந்த தாய் தகப்பன் இல்லாத அந்த பெண் அந்த அகாஸ்வேரு ராஜாவின் ராஜாத்தியாக மாற வேண்டும், அவளால் அந்த யூத குலமே காப்பாற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதற்கேற்ற வார்த்தைகளை அனுப்பி அவளுடைய வாழ்க்கையை மாற்றினதை பார்க்கிறோம். ஸோ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அவர் வசனத்தின் மூலமாக அனுப்பி நமக்கு நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய திருச்சபையில் 2012 வருஷம்
நமக்கு அது பலனளிக்கும் ஆண்டு என்று தேவன் கொடுத்திருந்தார். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம் அந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக இருந்தது. ஸோ இந்த வாக்குத்தத்தத்தை நான் எனக்கென எடுத்துக்கொண்டு அதை தியானித்து கொண்டிருந்தேன். ஸோ எங்களுடைய மூத்த மகள், அவள் திருமணத்திற்கு ஒத்து வராமல், நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஒரு முரட்டாட்டம் செய்து கொண்டிருந்த ஒரு கடினமான சூழ்நிலை. அந்த வருஷத்தில்தானே இந்த வசனத்தை நான் எங்களுடைய வாழ்க்கைக்காக என்று எடுத்துக்கொண்டு அதை தியானித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்படியாய் ஜெபித்து கொண்டிருந்தேன். தேவன் அந்த வருஷத்தில்தானே அந்த ஜெபத்துக்கு பதிலாக, என்னுடைய அந்த பிரயாசத்துக்கு பலனாக தேவனுடைய கிருபையினால் அந்த வருஷம்தானே அவளுக்கு ஒரு திருமண காரியம் ஏற்பாடு செய்து அது முடிக்கப்பட்டது. எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பு நடந்த முதலாவது ஒரு நல்ல ஒரு காரியமாய் அது இருந்தது. ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வசனம் எங்களுக்கு நிறைவேற வேண்டும், அது எங்களுடைய வாழ்க்கையில் பலனை தர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்தது. அது அந்த வருஷத்தில் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில் நிறைவேறினதை எங்களுடைய கண்களால் நாங்கள் காண முடிந்தது. ஸோ இந்த நாளிலும் கூட உலக தோற்றத்திற்கு முன்னரே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மை பேர் சொல்லி அழைத்து ஒரு குறித்த காலத்தில் விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்து நமக்கு பரிசுத்த ஆவியானவரை பொழிந்து அருளி அபிஷேகித்து அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவீகாரத்தின் உரிமையை கொடுத்து நம்மை நீதிமான்களாய் மாற்றின நமக்கு அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதையும் அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் தன்னுடைய வசனத்தை அனுப்பி நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 112 இதில் நாம் முழுவதுமாய் வாசிக்க முடியும். அதற்கு முன்பாக சங்கீதம் 149 4வது வசனம், தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார், அவருக்கு எதில் பிரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். அவர் தம்முடைய ஜனத்தை அவர் விரும்பி நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால்தான் அவர் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது, இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனையும் மனுஷியையும் அந்த இடத்திலே உருவாக்கி அவர்களோடு கூட ஒவ்வொரு நாளும் அவர் அந்த இடத்திலே உலாவி வந்ததை பார்க்கிறோம். அது அவர்கள் மேல் வைத்த பிரியத்தின் நிமித்தம். அடுத்ததாக அவர்கள் கீழ்ப்படியாமையினால விழுந்து போன பொழுதிலும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அந்த ஜனங்களை, மனு குலத்தை மீட்கும்படியாக அவர் மனு குலத்தை நேசித்து அந்த காரியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ இதில் பார்ப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். தம்முடைய ஜனத்தை அவர் நேசிக்கிறார். அவர்களை ஆசீர்வதிப்பதை அவர் அதிகமாக அவர் நேசிக்கிறார். ஸோ அடுத்தது பார்க்குறோம். என்னாகமம் 24:1 வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தமக்கென தெரிந்து கொண்ட அந்த தன்னுடைய ஜன கூட்டத்தை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். 3 யோவான் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஸோ அவர் எப்படி அழைக்கிறார்? பிரியமானவனே, உன் ஆத்துமாவுக்கு நான் கொடுத்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பின் நிமித்தம் நீ சுகமாய் இருப்பது போல எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற விருப்பமாக இருக்கிறது. சங்கீதம் 112 1 முதல் 9 வசனங்கள். 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். ஸோ கர்த்தருக்கு பய பக்தியோடு கூட
அவருடைய கட்டளைகளை அதிகமாய் நேசிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ அவன்தான் இந்த இடத்துல நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஸோ தேவன் அந்த தனக்கு பயந்து தன்னுடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். ஸோ இந்த இடத்தில் இதை தான் நாம் பார்க்கிறோம். இந்த நீதிமானுக்கு அவருக்கு பயபக்தியோடு கூட பணிந்து அவருடைய கட்டளைகளை நேசித்து கீழ்ப்படுகிற நீதிமானுக்கு அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அதையும் இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம். சங்கீதம் 37:29 நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு. இந்த வருஷத்தில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்றார். ஸோ இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு. ஸோ பூமியின் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எல்லா விதமான ஜன கூட்டங்களையும் எப்படி ஆதாம் ஏவாளுக்கு அவர் ஆசீர்வதித்தார் அல்லவா? அவர் சொன்னார், அவர் எல்லாவற்றையும் நீங்கள் பலுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை, ஆண்டு கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை இந்த இடத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். அதை தான் சொல்லுகிறார், நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். ஸோ அடுத்ததாக நாம் பார்க்க முடியும், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். சங்கீதம் 92:12. இது தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவன் அனுப்புகிற இன்னும் ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகள் பனையை போல செழித்து, பனைமரம் என்பது நாம் பார்த்தோம் என்றால் அது எல்லா விதத்திலும் மனிதர்களுக்கு பிரயோஜனமான ஒரு மரமாக இருக்கிறது. அது எப்பேற்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட ஒரு இடங்களிலும் அது வளரக்கூடியதாக இருக்கிறது. அநேக பயன்களை, பிரயோஜனங்களை தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. ஸோ அந்த பனையை போல செழித்து இருக்க வேண்டும். அதே போல் லீபனோனில் உள்ள கேதுருவை போல, கேதுரு நாம் இப்பொழுதும் நம்முடைய தலைமை போதகர் சொன்னது போல் அது அழியக்கூடாத ஒரு மரம், அது டீகே ஆகாது, அழியவே அழியாது, அப்படிப்பட்ட ஒரு மரம். ஸோ அந்த மரத்தை போல தன்னுடைய பிள்ளைகள் சுகமாய் செழித்து ஆசீர்வாதமாய் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவனின் விருப்பமாக இருக்கிறது. ஸோ இந்த வார்த்தைகளை அவர் நமக்காக அனுப்புகிறார். அடுத்ததாக நீதிமொழிகள் 2:7 அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் நாம் அதிகமாய் தேவனுடைய ஞானத்தை கேட்டு நாம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஞானத்திற்காக நாம் இந்த நாளில் அதிகமாய் நாம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் பார்க்கிறோம், நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை, இதை ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது சவுண்ட் விஸ்டம், மிக அதிகமான ஒரு தேவ ஞானத்தை, தேவனுக்கு இருப்பது போன்ற ஒரு அனந்த ஞானத்தை அவர் நீதிமான்களுக்காக வைத்திருக்கிறார். ஸோ நீதிமான்கள் என்பது தேவனை அறிந்து, தேவனை நாம் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தான் நீதிமான்களாக இருக்கிறோம். அவர் இந்த வார்த்தைகளை நமக்கு அவர் அனுப்பி இருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஸோ இன்னும் ஒரு வசனம் பார்க்கும் பொழுது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 4:18. ஸோ இதிலும் எவ்வளவு அழகான வார்த்தைகள், நடுப்பகல் வரைக்கும்
இருக்கிற அந்த சூரியனுடைய பிரகாசம். ஏன்னா அதற்கு மேல் சூரியன் அந்த இடத்துல அது மறையத் தொடங்கும், அதன் ஒளி குறையத் தொடங்கும். அப்படிப்பட்ட ஒளி குறைந்த வாழ்க்கையை அல்ல, நடுப்பகல் வரைக்கும் எப்படி அது பிரகாசமாய் சொல்லிக்கிறதோ அப்படிப்பட்ட பிரகாசமான ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பி இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார். நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் நேரம் ஏற ஏற எப்படி அந்த வெளிச்சம், அந்த வெப்பம், அந்த ஒளி அதிகரித்து கொண்டே போகிறதோ அப்படிப்பட்ட ஒரு வளருகிற ஒரு ஆசீர்வாதம், செழித்து வளர்ந்து மேன்மையாய் பெருகுகிற ஒரு ஆசீர்வாதத்தில் தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸோ இந்த இடத்தில் அதை தான் நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனம் நாம் பார்க்கலாம். ஏசாயா 43:4, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். உனக்கு பதிலாக, உன்னுடைய செபத்துக்கு பதிலாக நான் மனுஷர்களை தருவேன், ஆத்துமாக்களை தருவேன். இந்த வருஷத்தை தேவன் நமக்கு மகா அறுவடையின் ஆண்டாய் கொடுத்திருக்கிறார், பெருக்கத்தின் ஆண்டாய் கொடுத்திருக்கிறார். ஸோ நம்முடைய ஆத்துமாக்கள் சபைக்கு வந்து சபை நிறையும்படியான ஒரு அறுவடை, சபையில் பெருகும்படியான ஒரு அறுவடையை தேவன் இந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க விரும்பி இந்த வார்த்தைகளை நமக்கு அனுப்புகிறார். உனக்கு பதிலாக, உன்னுடைய ஜெபத்திற்கு பதிலாக நான் மனுஷர்களை தருவேன். ஸோ இந்த வருஷத்தில் கர்த்தர் நிச்சயமாக நம் மத்தியில் பெரிய கிரியைகளை அவர் செய்ய போகிறார் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை அவர் நமக்காக அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ நாம் நம்மை குறித்து நினைப்பதை காட்டிலும் நம்முடைய தேவன் மிகவும் அதிகமான மேன்மையான காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். ஸோ அதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஸோ இந்த இடத்தில் நாம் கீழாகாமல் மேலாக வேண்டும், நாம் வாலாகாமல் தலையாக வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 112 1ஆம் வசனத்தில் பார்த்தது போல, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக. ஸோ நாம் கர்த்தருக்கு பயந்து எனும் பொழுது பயபக்தியோடு கூட அவரை நினைத்து, அவரை நாம் துதித்து, அவருக்கு நாம் காரியங்களை செய்வது, அவருடைய காரியங்களுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுப்பது. ஸோ கர்த்தருக்கு பயந்து பயபக்தியோடு கூட அவர் கொடுக்கிற அந்த கட்டளைகள், அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள், அந்த எச்சரிப்புகள், அந்த ஆலோசனைகளுக்கு நாம் மிகவும் பிரியமாய், இந்த இடத்தில் தேவன் என்னுடைய நன்மைக்காக சொல்லுகிறார், என்னுடைய நன்மைக்காக இதை அனுப்பி இருக்கிறார் என்று அதை நாம் முழு இருதயத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு நாம் அதற்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. தேவன் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நம்மை அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதும் அவர் எதிர்பார்ப்பதும் இந்த காரியத்தை மட்டுமே. எப்படி நாம் முன்பாக பார்த்த அந்த தேவ மனிதர்கள், ஆபிரகாம், தாவீது, ரூத், எஸ்தர் மற்றும் புதிய ஏற்பாட்டின் பவுல் போன்ற அந்த தேவ மனிதர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் உடனடியாக கீழ்ப்படிந்து பயபக்தியோடு கூட அவருடைய வார்த்தைக்கு மிகவும் பிரியமாய் தங்களை ஒப்பு கொடுத்ததினால், அவர் சொன்ன அந்த பாதையில் தங்களை முழு மனதோடு கூட அர்ப்பணித்து அவர்கள் நடந்ததினால் இந்த நாளிலும் நாம் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தேவன் அவர்களுக்காக வைத்திருந்ததை அவர்கள் நிறைவாய் பெற்று கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஸோ இந்த நாளிலும் அந்த 112ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்த்து துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான்.
தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து மற்றவர்கள் வியந்து ஆச்சரியப்படும் அளவிற்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் நமக்கு ஆத்துமாக்களின் பெருக்கத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு பதிலாக அவர் அநேக ஆத்துமாக்களை தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக இந்த வருஷத்தில் அவர் விரும்பி இந்த வார்த்தைகளை நமக்காக அனுப்பியிருக்கிறார். ஸோ நம்மை நாமே அர்ப்பணித்து இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? தேவன் எவ்வளவு அற்புதமாய், எவ்வளவு ஒரு நம்மை நேசிக்கிறவராய் இருந்தால் இந்த வசனத்தை நமக்காக அனுப்பியிருப்பார். இந்த வசனம் அவர் நமக்குள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை செய்து முடிக்கும்படியாக இந்த நேரத்தில் நம்மை நாமே தாழ்த்தி ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வருஷத்தின் இந்த 2வது மாதத்தில் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பி இந்த வார்த்தையை அனுப்பினீரோ அந்த காரியத்தை, அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களுடைய சபையில், எங்களுடைய ஆண்டவரே பட்டணங்கள்ல, எங்களுடைய தேசங்கள்ல அது செய்து முடிக்கும்படியாய் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனிதர்களாய் ஆண்டவரே முழு மனதோடு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களாய் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொண்டு எங்கள் மத்தியில் நீங்க மகிமைப்படுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதியையும் கனத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.